ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கிய உணவு தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டை துவையல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பிரண்டையை பற்றி சொல்லணும்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. பிரண்டை இதயம் காக்கும் பிரண்டைன்னு கூட அழைக்கப்படுகிறது. இந்த பிரண்டை ஒரு கொடி, அதாவது கிளைம்பர். பிரண்டைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வஜ்ரவல்லின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரண்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிவப்பு பிரண்டை, உருண்டை பிரண்டை, சதுர பிரண்டை, புளி பிரண்டைன்னு இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது முக்கியமாக நம்மளோட ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு நல்ல ரெமடியாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனோட பிரண்டை துவையல் செய்ய போகலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த பிரண்டை ஃப்ரெஷ்ஷாக கொடியிலேருந்து பறிச்சிட்டு வந்ததுங்க. இப்போ இது எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொடியினுடைய மேல் பாகம் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுதான் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும். அதோட அடிப்பாகம் ரொம்ப முத்தலாக இருக்கும். அதை நம்ம செய்ய வேண்டாம். அதில் கொஞ்சம் நாருமே அதிகமாக வரும். ஸோ இந்த பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது நேச்சுரலாகவே கொஞ்சம் நமக்கு குத்தும், கையும் குத்தும், நம்ம சாப்பிடும்போது நாக்குலேயும் பட்டும். ஸோ அதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நான் காமிச்ச பிரண்டை அளவு ஜாஸ்திங்க. பட் நமக்கு கிடைக்கிறது ஒரு சின்ன கப் அளவு தான் கிடைக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கல் உப்பு, இது ரெண்டையுமே போட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த பிரண்டையோட அரிப்புத்தன்மை கம்மியாகும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் உளுந்து, உளுந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 காய்ந்த மிளகாய். இது நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 துண்டு இஞ்சி. இது எல்லாமே அந்த பிரண்டையோடு சேரும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை ஆட் பண்ணலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்ட தண்ணி எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு தாங்க பிரண்டை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் வந்தது. ரொம்ப முத்துனது நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு சாப்பிடும்போது நார்லாம் வாயில் மாட்டோம். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இலசா பிஞ்சாக உள்ள பிரண்டைகளை எடுத்துக்கலாம். பிரண்டை வதங்கிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ இது வதங்குற சமயத்தில் நம்ம ஒரு பிடி கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இப்படி நம்ம துவையலாக அரைச்சி கொடுக்கறதுனால குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பிரண்டை இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாங்க. ஒரு 2 டைம் நம்ம நல்லா கிளறி விட்டால் போதும்.
நம்மளோட வதக்கல் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துவையல் சட்னி பதத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கூல் ஆயிடுச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு ஸ்பூன் வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. மேலே தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒயிட் ரைஸோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, கர்ட் ரைஸ், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது 6 சுவையின் திறவுகோல்.